தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். சமாதானத்தின் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நிறைவான மனமகிழ்ச்சியை உங்களுக்கு தருகிற தேவன் இயேசு கிறிஸ்தவர் நித்தியமான தேவன், சத்தியத்தின் தேவன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். உன்னுடைய ஆபத்திலே நானே உன்னோடு இருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன் என்று சங்கீதம் 91 நான் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பிரச்சனை நேரத்தில் யாரை நோக்கி கூப்பிடணும்? ஒரு போராட்டமான சூழ்நிலையில் யாரை மனுஷனை நோக்கி கூப்பிட்றதெல்லாம் இன்றைக்கெலாம் பார்க்க முடியல. மனிதர்கள்லாம் அப்படியே ஃபோனை எடுக்கிறதே கிடையாது, கதவை திறக்கிறதே கிடையாது. எந்த வாசலும் அடைபட்டு கிடக்கு. ஆனால் கர்த்தருடைய வாசல் என்றைக்கும் திறந்திருக்கும். அவர் எல்லாருக்கும் ஜெப வீடை தந்திருக்கிறவர். அவருடைய வீடு நம்ம எல்லா ஜனங்களுக்கும் வீடு. அவர் இருதயம் நமக்காக திறந்திருக்கு. அவருடைய கண்கள் நம்மை பார்த்துருக்கு. அப்படி செவிகள் நம்முடைய விண்ணப்பத்துக்கு எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, நீ கூப்பிடு, அவரை நோக்கி கூப்பிடு. அவர் என்ன செய்வாரா? மறு உத்தரவு உனக்கு பதில் கொடுப்பார். ஆர்டர், மறு உத்தரவு, உனக்கான காரியங்களும் ஆர்டர் பண்ணுவார் பரலோகத்தில். அதை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தூதர்களை கொண்டு உனக்கு வாய்க்க செய்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய வாழ்க்கையில் எண்ணிலடங்கா ஸ்தோத்திரங்களை கர்த்தருக்கு ஏறிடு. அவர் எண்ணிலடங்கான நன்மைகளை உன் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். கலங்காதே, திகையாதே, கர்த்தர் உன்னுடைய தேவன். அது மட்டுமல்ல, ஆபத்து காலத்தில் உன் கூட இருந்து உன்னை தப்புவித்து உன்னை ஹானர் பண்ணுவார். உனக்கு கனத்தையும் மகிமையும் கொண்டு வருவார் கர்த்தர். அவர் உனக்கு கனத்தையும் மகிமையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்கிறார். உனக்கு பதில், உனக்கு எல்லாவற்றுக்கும் பதில் தருகிறவர், எல்லாவற்றுக்கும் தீர்வு தருகிறவர், எல்லாவற்றுக்கும் விடுதலை தருகிற தேவன். அவரை போல ஒருவர் இல்லை. இந்த காலை வேளையில் அந்த சங்கீதம் 91:15 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லைகளை செழிப்பாக்குவாராக. நல்லா வாழ்ந்துருங்க, நல்லா இருங்க. கர்த்தர் உங்கள் தெய்வமானால் உங்களுக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது. கர்த்தர் உங்கள் வீட்டை ஆளுகை செய்தால், உங்கள் உள்ளத்தை ஆளுகை செய்தால், உங்கள் வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் ஆளுகை செய்வாரானால் உங்களை ஜெயிப்பது யாருமே இல்லை. வெற்றி உங்களுக்கு தான். கர்த்தர் உங்களோடு இருந்தால் வெற்றி சர்வ நிச்சயம். வாழ்க்கையில் முன்னேற்றம் எப்பொழுதும் கிடைக்கும். நான் நம்பி இருக்கிற கர்த்தர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். மனிதர்கள் மாறி போகலாம், கர்த்தர் என்றும் மாறாதவர். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறீர்கள். கர்த்தருடைய கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.